Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் டு மை சேனல் FuseTube. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்குனே ஓனாக எப்படி ஒரு ஃபாண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லி தர போகிற மெத்தட் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா Adobe Illustrator அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருக்குது, அதை என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் ஃபாண்ட் மேக் பண்ணணுன்னா 4 முக்கியமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு Windows 10 லேப்டாப் தேவை, அதுக்கடுத்து Microsoft Font Maker அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தேவை. அது உங்கள் விண்டோஸ் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டச் லேப்டாப் தேவை. நாலாவது முக்கியமான விஷயம் ஒரு டச் பென் தேவை. ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைடா என்னால் நான் கர்சர் வச்சே க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் எப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஆப் நான் லொக்கேட் பண்ணிக்கிறேன், Microsoft Font Maker. ஸோ இதான் வந்து அந்த சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏலேருந்து அப்புறம் ஸ்மால் ஏ, அப்புறம் ஸ்மால் ஜெட், அப்புறம் நம்பர்ஸு, அப்புறம் வந்து சிம்பிள்ஸு, கொஸ்டின் மார்க், இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக 1 by 1 ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துருக்க கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா அந்த உங்கள் ஃபாண்ட் வந்து கரெக்டாக ரெப்ளிகேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கோணமானலாம் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தால் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 3 நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து நான் க்ரியேட் பண்ண ஃபாண்ட். இதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா க்ரியேட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த TTF அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து அது இதாகும். ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு மை ஃபாண்ட் TTF அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் வந்து இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஃபாண்ட் க்ரியேட் பண்ணாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபாண்ட்டை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தான் வந்து ப்ரிவ்யூ. ஸோ அதில் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க, இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபாண்ட்டோட நேம் மை ஃபாண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன், இதில் போய்ட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முகேஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை நான் மாற்றணும். ஸோ இங்கே போயிட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். MYன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ கீழே வரேன். ஸோ மை ஃபாண்ட் இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இப்படி ரிப்ளிக் ஆகிடுச்சா? ஸோ ரொம்ப சிம்பிள். இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபாண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் FuseTube. Bye bye.